ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மயூரகவி அருளிய சூரிய சதகத்தில் 81 முதல் 85 வரையிலான ஸ்லோகங்களையும் அதற்குரிய தமிழ் விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சக்தி வாய்ந்த சூரிய சதகத்தினை துதிப்பதன் மூலம் நம்முடைய தோல் வியாதிகளும் கண் நோய்களும் குணமடைகின்றன. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. सिद्धैः सिद्धान्तमिश्रं श्रितविधिविबुधैश्चारणैश्चाट्टु गर्भं गीत्या गन्धर्वमुख्यैर्मुहुरहिपतिभिर्यातु धानैर्यतात्मा सार्धं साध्यैर्मुनीन्द्रैर्मुदिततममनो मोक्षिभिः पक्षपातात् प्रातः प्रारभ्यमानस्तुतिरवतुरविर्विश्ववन्द्योदयो वः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். இந்த ஸ்லோகம் தொடங்கி 100வது ஸ்லோகம் வரை ஸ்ரீ சூரிய பகவானின் நேரிடை வர்ணனைகள் அமைகின்றன. ஸ்ரீ சூரிய பகவானை பல வகை தேவ யோனிகணங்கள் தங்களுடைய பிரத்யேகமான முறையில் ஆராதிக்கிறார்கள். சித்தர்கள் என்ற கணத்தை சார்ந்தவர்கள் சித்தாந்த வேதாந்த கிரந்தங்களில் கூறிய முறைப்படி ஆராதிக்கிறார்கள். தேவர்கள் ஸ்ருதி ஸ்மிருதி விதிமுறைகளின்படி வழிபடுகிறார்கள். சாரணர்கள் அழகான சொற்களால் கவிதைகளால் வணங்குகிறார்கள். விஸ்வாவசு போன்ற கந்தர்வர்கள் கானம் இசைத்து துதிக்கிறார்கள். நாகஸ்ரேஷ்டர்கள் யாதுதானர்கள் மனதை அடக்கிய சாத்தியர்கள் பூஜா விதிகளினால் உபசரிக்கிறார்கள். முனீஸ்வரர்கள் தங்கள் உள்ளத்து தியானங்களினாலும் பகவான் ஆத்மஸ்வரூபமே என்று உணர்ந்த மோக்ஷார்த்திகளாலும் அவர் ஆராதிக்கப்படுகிறார். காலையில் சூரியோதய காலத்தில் அகிலங்களில் இருக்கும் அனைவராலும் பிராத்தக் காலத்தில் இருந்தே தொடங்கி ஸ்தோத்திரம் செய்யப்படும் ஸ்ரீ சூரிய பகவான் உங்களை ரட்சிக்கட்டும். 82வது ஸ்லோகம். भासामासन्न भावाधति कतरपटोश्चक्रवालस्य तापात् छेदादच्छिन्न गच्छद्दुरककुरपुटन् यासनिःशङ्कटङ्कैः निस्सङ्गस्यन्दनाङ्गभ्रमणनिकषनात् पातु वस्त्रिप्रकारं तप्तांशुस्तत्परीक्षा पर इव परितः पर्यटन् हाटकाद्रिम्. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். பொற்கொள்ளர்கள் தூய தங்கமா என்று பரிசோதிக்க 3 விதமாக சோதிப்பார்கள். தீயில் உலையில் தங்கத்தை வைத்து அதை உருக்கி அதன் தூய்மையை பரிசோதித்தல் ஒரு வகை. தங்கம் என்று சொல்லப்பட்ட பொருளை உளியினால் வெட்டி துண்டாக்கி பார்ப்பது 2வது வகை. சாணைக்கல் போன்ற உரைக்கல்லின் மீது உரசி பார்ப்பது 3வது வகை. ஸ்ரீ சூரிய பகவான் தங்க மலையான மேரு பர்வதத்தை 3 விதங்களினாலும் பரிசோதிக்கிறாரோ என்று எண்ணும்படி அவருடைய செயல்பாடுகள் அமைகின்றன. தன்னுடைய ஒளிக்கிரணங்களின் பெரும் சூட்டினால் தங்கமலையின் சில சிகரங்கள் உலையில் வைத்து தீயினால் உருக்கப்படுகிறது. குதிரைகளின் குளம்புகள் உளியை போன்று கூர்மையாக இருக்கின்றன. அவைகள் ஓடும்போது அந்த குளம்புகள் மலையின் பாறைகளை உளியால் வெட்டுவதைப் போல் வெட்டி போடுகின்றன. இடையராது ஓடிக்கொண்டிருக்கும் தேர்ச்சக்கரம் மலை தளத்தை கீறி கீறி உரைக்கல்லில் உரசுவது போல் செயல்படுகிறது. இவ்விதம் பொன்மலையை சுற்றி சுற்றி வலம் வந்து தங்கத்தின் தூய்மையை பரிசோதிக்கிறாரோ என்று எண்ண வைக்கும் ஸ்ரீ சூரிய பகவான் உங்களை ரட்சிக்கட்டும். 83வது ஸ்லோகம். நோஷுஷ்கம் நாக்கநத்யா விகசித கனகாம்போஜயா பிராஜிதம் தூ प्लिष्टानैवोपभोग्या भवति बृषतरं नन्दनोद्यानलक्ष्मीः नो शृङ्गानि धृतानि धृतममरगिरे कालधौतानि धौता निधं धामद्यमार्गे मृदयति दयया यत्र सोर्कोवताद्वः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். சூரியதேவன் அவ்வப்பொழுது கருணை உள்ளம் கொண்டு மென்மையாகவும் செயல்படுகிறார். அதற்கு சில உதாரணங்கள். தேவகங்கை வெப்பத்தினால் வறண்டு சுண்டி போகவில்லை. மாறாக அதில் பூத்திருக்கும் பொன்தாமரைகள் அன்றலர்ந்தபடியே திகழ்கின்றன. தேவர்களின் பூங்காவான நந்தனம் என்ற உத்தியானவனம் வாடி வதங்கி போகவில்லை.
மாறாக அதன் சோபை அதிகரித்து அது மேலும் அதிகமாக உல்லாச பூங்காவாக ஆகிவிடுகிறது. தங்க மலையான மேருமலையில் சிகரங்கள் உஷ்ணம் தாங்காமல் உருகி போய்விடவில்லை. மாறாக அவைகள் புடம் போட்டு மெருகு தீட்டினாற்போல் இன்னும் பளபளப்பாக்கப்படுகின்றன. இவ்விதம் ஆகாய வீதியில் ஜொலிக்கும் சூரியதேவன் மென்மையுள்ளத்துடனும் செயல்படுகிறார். இப்படிப்பட்ட ஸ்ரீ சூரிய பகவான் உங்களை பாதுகாத்தருளட்டும். 84வது ஸ்லோகம். த்வாந்தஸ்யைவாந்த ஹேதுர்ன பவதி மலினைகாத்மனஃ பாப்மனோபி ப்ராக்பாதோபாந்த பாஜாம் ஜனயதி ந பரம் பங்கஜானாம் பிரபோதம் கர்த்தா நிஸ்ரேயசானாம் அபி ந து கலு யக் கேவலம் வாசரானாம் சோவ்யாதேகோத்யமேச்சா விஹித பகுபிருஹத் விஸ்வகார்யோர்யமாவஹ. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். சூரிய பகவான் இருளை மட்டும் போக்கடிப்பவர் என்பதில்லை. அவர் தாழ்மையான உள்ளங்களை கொண்ட பாவிகளின் பாவங்களையும் அழிப்பவர் ஆவார். கீழ்திசை மலை அடிவாரங்களில் இருக்கும் தாமரை மலர்களுக்கு மட்டும் மலர்ச்சியை செய்பவர் என்பது இல்லை. தன் திருப்பாதங்களை அண்டின மோக்ஷார்த்திகளுக்கும் ஞான போதத்தை அளிக்கிறார். அவர் வருஷங்களை மாத்திரம் தோற்றுவிப்பவர் என்பதில்லை, உத்கிருஷ்டமான க்ஷேமங்களையும் அளிப்பவர். இவ்வாறு ஒவ்வொரு செயலிலும் பல பல பலன்களை அளித்து மிக மிக பெரிய உலகியல் காரியங்களையும் சாதிக்கிறார். அப்படிப்பட்ட சூரிய பகவான் உங்களை பரிபாலிக்கட்டும். 85வது ஸ்லோகம். लोटल्लोष्टाविचेष्टश्रितशयनतलो निस्सहीभूतदेहः सन्देही प्राणितव्ये सपदि दशदिशः प्रेक्षमाणोऽन्धकाराः निःश्वासायासनिष्ठः परमपरवशो जायते जीवलोकः शोके नेवान्यलोकानुदयकृतिगते यत्र सोर्कोवताद्वः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். சூரியதேவன் இந்த உலகில் உதயமாகாமல் வேறு ஏதோ உலகத்துக்கு சென்றுவிட்டால் அப்பொழுது உயிரினங்கள் படும் பாடு எப்படி இருக்கும்? மண்ணாங்கட்டியை போன்று ஆகிவிடும். படுக்கையில் விழுந்து கிடந்து இப்புறம் அப்புறம் என்று புரண்டு கொண்டிருக்கும் உடல் உறுப்புகள் செயலற்று மரத்து போய்விட்டிருக்கும். அப்பொழுது கஷ்டங்கள் தாழ முடியாத இந்த வாழ்க்கை வாழ்வதில் என்ன பயன் என்ற சந்தேகமே ஏற்பட்டுவிடும். சுற்றுமுற்றும் அந்த ஜீவன் மிரள மிரள விழித்து பார்ப்பான். ஆனால் எங்கும் இருட்டு இருட்டு என்பதைத்தான் காண்பான். பெருமூச்சு விட்டு கொண்டு களைப்பு மேலிட்டவனாயிருப்பான். தன் வசத்தை இழந்து அல்லல் படுவான். இவ்விதம் உயிர் வாழும் அகில ஜீவலோகமும் துயரத்தில் உழன்று கொண்டிருக்கும். இவ்விதம் தனது இன்றியமையாமையை உயிரினங்கள் அனைத்தும் உணரும்படி செய்யக்கூடிய தன்மை வாய்ந்த அருக்கடவுள் உங்களை ரட்சிக்கட்டும். இப்பொழுது 81 முதல் 85 வரையிலான ஸ்லோகங்களை மட்டும் தொடர்ச்சியாக பார்க்கலாம். சித்தை சித்தாந்தமிஸ்ரம் ஸ்ரித விதி விபுதைச்சாரணைச்சாட்டு கர்ப்பம் கீத்யா கந்தர்வ முக்கியைர் முகுரஹி பதிபிர்யாத்து தானைர்யதாத்ம சார்த்தம் சாத்யைர்முனீந்திரைர்முதித தமமனோ மோக்ஷிபிஃ பக்ஷபாதாத் प्रातः प्रारभ्यमानस्तुतिरवतुरविर्विश्ववन्द्योतयोवः भासामासन्न भावादधिकतरपटोश्चक्रवालस्य तापात् चेदादच्छिन्न गच्छत्तुरगकुरपुटन्यासनिःशङ्कटङ्कैः निस्सङ्गस्यन्दनाङ्गभ्रमणनिकषनात् पातु वस्त्रिप्रकारम् तप्तांशुस्तत्परीक्षा पर इव परितः पर्यटन् हाटकाद्रिम् नो शुष्कं नाकनद्या विकसितकनकाम्बोजया भ्राजितं तु प्लष्टा नैवोपभोग्या भवति भृशतरं नन्दनोद्यानलक्ष्मीः नो शृङ्गानि धृतानि धृतममरगिरे कालदौतानि दौता निधं धामद्युमार्गे मृदयति दयया यत्र सोर्कोवताद्वः ध्वान्तस्यैवान्त हेतुर्न भवति मलिनैकात्मनः पाप्मनोऽपि प्राक्पादोपान्तभाजां जनयति न परं पङ्कजानां प्रबोधम् कर्ता निःश्रेयसानाम् अपि न तु खलु यः केवलं वासराणां
सोऽव्यादेकोद्यमे चाभिहितबहुबृहद्विश्वकार्योर्यमावह लोटल्लोष्टाविचेष्टश्रितशयनतलो निःसहीभूतदेहः सन्देही प्राणितव्ये सपदि दश दिशः प्रेक्षमाणोऽन्धकाराः निःश्वासायासनिष्ठः परमपरवशो जायते जीवलोकः शोके नैवान्यलोकानुदयकृतिगते यत्र सोऽर्कोऽवताद्वः हरिः ओं सूर्यनारायणाय नमः ओम आदित्याय नमः हरिः ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ओं சக்தி வாய்ந்த சூரிய சதகத்தில் 81 முதல் 85 வரையிலான ஸ்லோகங்களையும் அதற்குரிய தமிழ் விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம். இந்த சூரிய சதகத்தினை துதிப்பதன் மூலம் நம்முடைய தோல் வியாதிகள் மற்றும் கண் நோய்கள் குணமடைகின்றன. சக்தி வாய்ந்த சூரிய சதகத்தினை துதித்து அனைவரும் சூரிய பகவானின் ஆசியையும் அருளையும் பெறுவோம். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.